We welcome you all for this 13th convocation of our present Institute of Science and Technology. இன்னைக்கு வந்து நம்மளோட கான்வெகேஷனுக்கு சிஎஸ்ஆர் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் என் கலைச்செல்வி சீஃப் கெஸ்ட் ஆகிருக்காங்க. நம்மளுடைய சான்சலர் மேடம் அண்ட் ப்ரோ சான்சலர் எல்லாரும் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு டீடைல்ஸ் வந்து சார் ராஜாகிருஷ்ணன் சார் நம்பர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 750 students received the degrees today in person. For the PG total we are going to provide 2,800 graduates are going to receive the degrees. Today only PG, gold medalist and doctorate we have distributed with our chief guest Dr. Kalichal. 93 பேர் PhD வாங்கினாங்க. எல்லா டிசிப்ளின்லையும் சேர்த்து மொத்தம் 93. சார் கோல்டு மெடலிஸ்ட் வருவாங்க. Total 83 candidates sir. PhD 93 PhD 93. வணக்கம். பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல் நடைபெற்று வருகின்ற 13வது பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டினுடைய தென் கோடி முனையில் இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி பல்வேறு துறைகளில் மாணவ மாணவிகளை பயிற்றுவித்து அவர்களுக்கான பட்டத்தை வழங்கி அவர்களை முறையான வழியிலே செம்மையாக நடத்திடும் விதமாக இன்று அவர்களை கௌரவித்து அவர்களுடைய பெற்றோர் முன்னிலையிலே கௌரவித்து இந்த கல்லூரி இத்தனை ஆண்டு காலம் எத்தனை சாதனைகளை படைத்தது என்பதை ஒரு புறமும் இந்த கடந்த ஓராண்டிலே இந்த கல்லூரி இந்த பல்கலைக்கழகமானது எத்துணை சாதனைகளை செய்தது என்பதையும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் மற்றும் அனைத்து ஆட்சியாளர்களுடைய முன்னிலையிலே மிகவும் ஒரு முன்மாதிரியான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பல்கலைக்கழகமானது பல்கலைக்கழக அளவிலே என்னுடைய மாணவர்களை மாணவிகளை நான் எப்படி முதலிடத்திற்கு கொண்டு வருவது என்று நினைப்பதை தவிர்த்து இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு இந்த பல்கலைக்கழகத்தையும் இதன் மாணவ மாணவிகளையும் உயர்த்துவது எப்படி என்ற நிலையிலும் இன்னும் ஒருபடி மேலாக இந்த உலகளாவிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அரங்கத்திலே இந்த பல்கலைக்கழகத்தை எப்படி நிலைநிறுத்துவது, பொசிஷனிங் ஆஃப் திஸ் யூனிவர்சிட்டி என்ற நோக்கிலும் அவர்கள் சிந்திப்பது எனக்கு மிகுந்த வியப்பாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கு மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாடு இப்பொழுது வளர்ந்து வரும் நாடாக இருக்கிறது. வளர்ந்த நாடுகளின் பட்டியலை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டிற்கு எந்த மாதிரியான திட்டமிடல் வேண்டும் என்பதை இந்த பல்கலைக்கழகம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தின்படியாக அந்த மாணவ மாணவிகளை பயிற்றுவித்து அவர்களை ஊக்கமூட்டி அவர்களுக்கு நன்னெறி காட்டுவதோடு 188 ஸ்டார்ட் அப் என்று சொல்லப்படுகின்ற தொழில் முனைவோர் தன்னிச்சையாக தொழில் செய்பவர்களையும் அவர்கள் உருவாக்கியிருப்பது என்னை பொறுத்த வகையிலே மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் பள்ளியிலோ இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களிலே படிப்பை முடித்த பிறகு வேலை தேட வேண்டும் என்று இருந்த நிலைமை மாறி என்னுடைய பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகு நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்ற ஒரு புதிய ஒரு மாற்று சிந்தனையை மாணவ மாணவிகள் மத்தியிலே உருவாக்கி இருப்பது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சாதனையாக நான் கருதுகின்றேன். 188 ஸ்டார்ட் அப் இதுவரை இவர்களிடத்திலே தொழில் பரிமாற்றங்களுக்காக தொழில்நுட்ப பரிமாற்றங்களுக்காக பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக நான் அறிகின்றேன். 200 கோடி ரூபாய்க்கும் மேலாக அவர்கள் மூலதனங்களை ஈர்த்திருப்பது நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றது. அனைத்திற்கும் மேலாக இந்த 188 ஸ்டார்ட் அப் அவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பினை கொடுத்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாடு மிக நல்ல நிலையிலே இருக்கிறது. மிக முக்கியமாக நல்ல பொருளாதாரத்தை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தால் அடைய முடியும் என்று அறிவியலாளர்கள் நாங்கள் சொல்வதை விடுத்து கல்வியாளர்களும் எங்களுடன் இணைந்து சிந்திப்பது எனக்கு பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கல்வியாளர்கள் அறிவியலாளர்கள் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தை ஒரு சமுதாயத்திலோ அல்லது நம்முடைய தொழிற்சாலைகளுக்கோ கொண்டு செல்ல விளைகின்ற இந்த மூவர் இணைந்த கூட்டணியானது மிக நல்ல முறையிலே செயல்பட்டு வருவதாக நான் இப்பொழுது மிகுந்த ஆணித்தரமாக நான் நம்புகின்றேன். இது போன்ற சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது
நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி உலகளாவிய அரங்கிலே இந்தியாவினுடைய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளுக்கான முயற்சிகள் மிக குறுகிய காலத்திலே இந்தியாவை தலைமையாக கொண்டு இந்தியாவை முன்னேற்றி நடத்தி செல்லும் விதமாக மற்ற நாடுகள் நம்மை அங்கீகரித்து கொள்ளும் என்ற புதிய நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கிறது. அதற்கு அந்த நம்பிக்கைக்கு வலுவூட்டும் விதமாக இன்றைய பட்டமளிப்பு விழா நடந்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காரணத்தினால் என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கிறது. நன்றி.